ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக மணக்க செம்ம டேஸ்ட்டாக சீரக சம்பா குஸ்கா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை அடுப்பில் வச்சு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய், கூடவே 2 ஸ்பூன் நெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, தாளிசம் பண்ண வேண்டியதை சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அத்திப்பூ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துடலாம். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும்போது அடுப்பை கம்மி பண்ணினீங்கன்னா அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2, 3 ஸ்பூன் தயிர், தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து தக்காளியை குழைவாக வதக்கிடலாம். லெமன் சேர்க்காததுனால தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமன் சேர்க்குறா இருந்தால் தயிர் 1 ஸ்பூன் போதும். லெமன் இப்போ சேர்க்கக்கூடாது, அரிசி சேர்த்ததுக்கப்புறம் சேர்க்கணும். தக்காளி முழுசாக இருக்கதே தெரியல பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். மல்லி 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பொடியை இதோடு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். மசாலா பாருங்கள், அடி பிடிக்காமல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி சேர்த்து வதக்கிடலாம். புதினா மல்லி சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 600 கிராம் அரிசி, பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் வந்தது. நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் தண்ணியும் 2 மடங்காக எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால தேவைக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்தமாரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை சேர்க்கணும். 600 கிராம் சீரக சம்பா அரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்ச அரிசியை இப்போ இதோட சேர்த்துடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்ததுனால அரிசியை சேர்த்துட்டேன். தண்ணியில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் சாப்பாட்டில் அரிசி கரெக்டாக இருக்கும். அரிசியை சேர்த்து ரொம்ப கிளற வேண்டாம், லைட்டாக கலந்து விட்டால் போதும். மூடி போட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அடி பிடிச்சிடக்கூடாது. ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணி ஒரு 10 நிமிஷம் அடுப்பிலே வச்சுருந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே சாப்பாட்டை ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 10-15 நிமிஷமாவது வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாப்பாடை ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுறலாம். சாதம் உடையாமல் லைட்டாக கலந்து விட்டுறலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாக வந்திருக்கு, அடி பிடிக்கவும் இல்லை பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சீரக சம்பா குஸ்கா ரெடி. வாசனை செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டும் வேறு லெவலாக வந்திருக்கு. மணக்க செம்ம டேஸ்ட்டாக சீரக சம்பா குஸ்கா ரெடி. இதுக்கு சைடிஷாக முட்டை, சிக்கன் கிரேவி, வெங்காய சம்பல். ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.